எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, தொண்டை கொஞ்சம் சரியில்லை. வந்து நம்ம ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். கோயிங் டு சேலம், அதாவது சேலம் போறோம். என்னடா மேஜர் சுந்தரராஜா மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற? சேலத்துல மெயினா போறது வந்து முக்கியமான சில கோயில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். 3 days ட்ரிப் இது. ஸோ இன்னைக்கு நாளைக்கு ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஆனா எல்லாமே கோயில் தான் இருக்கும், முக்காசி கோயில் தான். அது கூட என்னென்ன இருக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அது மாதிரி பிளான்லாம் இல்லை எதுவும். ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல் வீடியோ பார்த்து என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ சேலம் போகலாம். ஸோ விழுப்புரத்துலேருந்து சேலம் போகிறதுக்கு 180 கிலோமீட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகிடும் எப்படியும் போகிறதுக்கு. நாங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு பிளான்லாம் பண்ணிவிட்டு லேட்டாக தான் கிளம்பணும். 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு எப்படியும். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் தூரத்துலேயே என்ன தேவைப்படும்? அதே தான், டீ தான் தேவைப்படும். 12:45 ஆனதும் டீக்கு நிறுத்தியாச்சு. எல்லாரும் கொஞ்சம் நாங்களாம் டீ பைத்தியம். அதனால் டீ குடிச்சிட்டு அப்படியே திரும்ப ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1:30 மணி ஆயிடுச்சு. இப்போது கரெக்டாக முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். இப்போ வந்து உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சிலை வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. மலேசியாவில் இருக்கிறத விட இங்கே தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக கட்டணும், முருகர் சிலை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முத்துமலை முருகன் கோயில் கட்டினாங்க. ஏன்னா இவர் வந்து 146 அடி, அங்கே மலேசியாவில் வந்து 140 அடி போல். ஸோ அங்கே விட இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து நான் வந்து செகண்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது அந்த அளவு கூட்டம் இல்லை. நாங்கள் அந்த கட்டின கொஞ்சம் புதுசுலேயே போனோம், அப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை. இந்த டைம் போனால் பெரிய க்யூலாம் நிற்கிதுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது க்யூவே இல்லை. ஃபஸ்ட் போகிற வழியிலே எல்லா கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் அர்ச்சனைக்கெலாம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாமும் அங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே கோயிலில் போகிற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் அங்கே மெயின் கேட் வழியாகவே உள்ளே விட்டுடுறாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக அப்படியே க்யூவில் ஜாயின் பண்ணிடலாம். நம்மலாம் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் எப்பயுமே ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணால் என்ன நடக்கும்? மழை பெய்யும். அதே தான் அன்றைக்கும் நடந்துச்சு. ஆனால் ரொம்ப மழை இல்லை. முருகர் கொஞ்சம் எங்களை விட்டுட்டு போனால் போகிறீங்கன்னு லைட்டாக தூரல் போட்டுச்சு. க்யூவில் நின்றுன்னு இருக்கும்போது கூட தூரல் போட்டுச்சு. ஏன்பா முருகா எப்படி மழையை வர வச்சுட்ட அப்படின்னு கேட்கும்போது மழையை நிறுத்திட்டு அநியாயத்துக்குன்னு வெயில கொடுத்துட்டாரு. மண்டையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே விநாயகர் இருப்பார். விநாயகரை பார்த்துட்டு அப்படியே வந்து க்யூ மேலே ஜாயின் ஆகிடும். அந்த இடத்துல போனால் நம்ம வேணும்னா முருகர் பாத தரிசனம் பண்ணலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பாத தரிசனம் பண்ணிட்டோம். அதாவது முருகர் காலை தொட்டு கும்பிடலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணிட்டதுனால இந்த டைம் அப்படியே போயிட்டோம். அண்ட் இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, மலேசியாவில் இருக்க பத்துமலை முருகர் கோயிலில் சிலையை வடிவமைச்சவர் தான் இங்கேயும் சிலையை வடிவமைச்சிருக்காரு. அண்ட் இந்த கோயில் வந்து ஃபர்ஸ்ட் 2016 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, 2022 முடிச்சிருக்காங்க. போன வருஷம் இதே மாதிரி செப்டம்பரில் தான் வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி இந்த டைமும் செப்டம்பர் மந்த் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியது தான். அண்ட் உள்ளே வந்து கேமராலாம் அலௌட் இல்லை. சில பேர் வேணும்னா அபிஷேகம் பண்ணுவாங்க, அதுக்கு லிஃப்ட்லாம் வச்சுருக்காங்க. மேலே போயிட்டு முருகருக்கு அபிஷேகம் வேணும்னா கூட பண்ணலாம்.
1:30 மணிக்கு வந்தோம். 3:30 மணி ஆயிடுச்சு நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு சாமியெல்லாம் பார்த்துட்டு. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அது இல்லாமல் பசி வேறு செமத்தையாக எடுத்துருச்சா, சரி அங்கேயே போய் கடையில் காலிஃப்ளவர் பக்கோடாவும் பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே முருகருக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மண்டையில தள்ளி தள்ளி தான் முடியும். அவனை நெருக்கம் வளர்ந்து ஒரு பெரிய 11 o'clock கிளம்பணும். இப்போ 3:30 ஆகுது. ரிட்டர்ன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் 11 o'clock கிளம்பணும். நாங்கள் கோயிலெலாம் போயிட்டு கோயிலேருந்து கிளம்புறதுக்கே 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு 4:45 ஆயிடுச்சு. 4:15 ஆயிடுச்சு. கரெக்டாக 45 minutes ட்ராவல் பண்ணி இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ அந்த வியூ பாருங்களேன், எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுதான் இப்போது நைட் ஷோ வந்து கூலி படத்துக்கு போக போகிறோம். படத்துக்கு போகும்போது திரும்ப வந்து பார்க்குறேன். ஸோ படத்துக்கு கிளம்பியாச்சு. அதுதான் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். 10:15 ஷோ. இங்கேருந்து ஒரு 45 minutes இருக்குது ட்ராவல். சேலத்துக்கு போயிட்டு தட்டு செட்டு வடை இல்லாமல் எப்படி சரி நாங்கள் அங்கே இருக்கிற கடைக்கெல்லாம் போகலாம், ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னா 3 days தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். அதனால் இன்னொரு டைம் மேபி ஏற்காடு அண்ட் அங்கே இருக்கிற ஃபுட்ஸ் அதெல்லாம் எடுத்து ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது ஆனால் எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. மூவிக்கு கிளம்பியாச்சு. டைம் என்ன பிரீத்தி? 9:30. டைம் வந்து 9:30. ஆமாம் 9:30. நீங்கள் வேறு கூலி படம் இப்போ தான் பார்க்க போகிறோமோன்னு ஷாக் ஆகிடாதீங்க. இது செகண்ட் டேவே போய் பார்த்தாச்சு. நான் வீடியோவை இப்போ தான் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது. அங்கே தேட்டர் என்னன்னா தேட்டரா இல்லை திருப்பதியில் மலை ஏறிட்டு இருக்கோமான்ற மாதிரி சந்தேகமே வந்துடுச்சு. அவ்வளோ படிக்கட்டு போகிறோம் போயிட்டே இருக்கிறோம். அப்புறமா ஒரு வழியாக அப்படியே தேட்டர் உள்ளே வந்தாச்சு. அதில் கூட பாருங்களேன், அந்த தேட்டரில் மற்ற ஸ்க்ரீன்லலாம் நல்லா இருக்குமா சீட். அதெல்லாம் நாங்கள் போன நேரம் ஏசியும் போடலை, சீட்டும் நல்லா இல்லை. அப்பா ரொம்ப கொடுமையாகிடுச்சு எங்களுக்கு. அதே மாதிரி 10:15 படத்துக்கு 10:20 10:25 ஆகி கூட போடல. அதுக்கப்புறம் தான் போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஏசியும் ஆன் பண்ணாங்க. பாவம் இதில் வேறு எங்கள் சித்தி பையனை வேறு, சின்ன பையன், இது 18+ மூவி அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டு வந்துட்டோம். பாவம் கடைசியில் எல்லாம் சின்ன பசங்கள்லாம் வந்துருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அப்புறமா Day 2 கந்தாசிரமம் போகிறோம். 12 o'clock கோயில் க்ளோஸ் பண்ணுவாங்களாம். நாங்கள் 11:15 ஆயிடுச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போய் தான் பார்க்கணும். கந்தாசிரமமும் செம்மையாக இருக்கும் கோவில்லாம். ஸோ இதுவும் நாங்கள் செகண்ட் டைம் போகிறோம். அந்த இடமே ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டியாக ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. அங்கேயும் முருகர் கோவில் தான். முருகர், அதுக்கப்புறம் மற்ற சாமி இல்லாமல் இருப்பாங்க. முருகர் தான் மெயின். அங்கே
நாங்கள் கரெக்டாக வந்து கிருஷ்ண ஜெயந்தி டைமில் போனதுனால அங்கே முருகருக்கே வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தாங்க. அதாவது முருகர் சிலை, ஆனால் வந்து மயிலிறகுலாம் பின்னாடி வச்சு கையில் புல்லாங்குழல் வச்சு ப்ளூ கலரில் விபூதிலேயே ஏதோ ப்ளூ கலர் கலந்து முருகருக்கு பூசியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார் அன்றைக்கி பார்க்கறதுக்கு. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முருகர் வந்து அவங்க அம்மா பார்வதி தேவியை நேராக ஃபேஸ் பண்ண மாதிரி இருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, யாருக்காவது இப்போது குழந்தை வேணும் இல்லை கல்யாணம் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருக்குதுன்னா இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கலாம், அது நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர், தன்வந்திரி, அப்புறம் காலபைரவர், விநாயகர்னு எல்லா சாமியுமே இருக்காங்க. இங்கே என்விரான்மெண்ட் இங்கே சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் கீழே காமிங்காக இருக்கும். கன்னிமாரோட இது வந்து நீங்கள் நிறைய பேர் கந்தகுரு கவசம் கேட்டிருந்தீங்கன்னா அதில் வரும். நானும் அங்கே அதில் கேட்டிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு அந்த தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கேயும் போய் பார்த்துட்டு போனோம். ராமானுஜர் கோயில் இப்போ சூப்பராக இருக்கு. ராமானுஜர் கோயில் வந்திருக்கோம், செம்மையாக இருக்குது. சேலம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ள ராமானுஜர் இருப்பார், சுற்றி வந்து எல்லா பெருமாளும் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு ராமானுஜரை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு நேச்சர் அண்ட் டெம்பிள் இந்த ரெண்டு ஃபீலுமே கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதுதான் ராமானுஜர் கோயில் பார்த்து முடிச்சாச்சு. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோமா, க்ளோஸ் பண்ண போயிட்டாங்க. ஆனால் எப்படியோ ராமானுஜர் பார்த்தாச்சு, ஆனால் சுற்றி பார்க்க முடியல. ஏற்கனவே நான் ஆனால் ஒன் டைம் இங்கே வந்திருக்கேன், அதனால் இப்போ இன்னொரு டைம் வந்தோம், ஆனால் சுற்றி பார்க்க முடியல. அகைன் நாளைக்கு வந்தாலும் வருவோம், எப்படி ஈவினிங் இல்லை நாளைக்கு வந்தால் வருவோம், இல்லைன்னா வர முடியாது. சரி பார்ப்போம். இப்போது அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்கள் வீட்டு குட்டிகளுக்கெல்லாம் கிருஷ்ணர் வேஷம் போட போகிறோம், அதை காட்டுறேன். கிருஷ்ணாவை கூப்பிட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறோம். Krishna Krishna
5 மணி ஆகுது, கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஊருக்கு கிளம்பிட்டோம். அங்கே விழுப்புரம் ரீச் ஆகிறதுக்கு எப்படியோ ஒரு 7:30 இல்லைனா 8 o'clock ஆகிடும். எங்களை ட்ராப் பண்ணிட்டு அவங்க பாண்டிக்கு போகணும். இப்போ 6 மணி ஆகுது. அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு 8 மணி ஆகுது. விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். அப்படியே இங்கேயே டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். இங்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணலாம், ஓவர் ஹைப்பாக இருக்கே அப்படின்ட்டு ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே வர்த் த ஹைப் தான் சொல்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைட்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சு, பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு யாரெல்லாம் ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 நாள் எங்களுக்கு செம்மையாக போச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் கசின்ஸோடு போகிறோம்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாமும் சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.